ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம என்ன அனிமி பார்க்க போகிறோம்னா வின் பிரேக்கரோட எபிசோட் நம்பர் 7 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண 6 எபிசோட் நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்படி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோட ஓப்பன் பண்ணோன்னே ஒரு பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்போ இந்த ஜோ வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு பையன் கீழே விழுந்திருக்கான். அதை வந்து சோகமாக பார்த்துட்டு இருக்கான். டே ஜோ அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கான். யாரான்னு பார்த்தா நம்ம சோச்சி தான். இவன் வந்து அதை நினச்சி பார்க்குறான் போல் பாஸ்டில் நடந்த விஷயத்த. மன்னிச்சிருப்பா, நான் ஏதோ ஒரு யோசனையில்ன்ட்டேன். சரி அடுத்து என்னோட ஃபைட் தானே, வாடா சக்குரா அப்படின்னு சக்குரா கூப்பிட்றான். அங்கே இருக்கவனுங்களாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறானுங்க. ஏன்னா இவன் தான் ஷிஷிடோரனோட செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆள். அதனாலே இவனுக்கு பயங்கரமான சப்போர்ட் இருக்காங்க. ஒரே அடி அவனை அப்படிக்க போடு அப்படின்னு சொல்லி அங்கே கத்திக்கிட்டே இருக்க நம்ம சக்கராவும் ஸ்டேஜ் மேலே ஏறி வரான். இப்போ மேமே என்ன சொல்கிறான்னு பார்த்தா, ஒரு பெரிய கான்வர்சேஷன் வச்சுட்டு வாடா, நல்ல பேச்சுவார்த்தை நடத்து அப்படின்றான். அவன் தான் ஏற்கனவே சொல்லியிருப்பான் இல்லையா, சண்டை போடும்போது 2 பேர் மாற்றி குத்திக்கும் போது அது வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரின்னு. இவன் சொல்கிறது எனக்கு புரியல, இருந்தாலும் நான் நல்லா சண்டை போட போகிறேன் தான் நம்ம சக்கரை நினச்சிக்கிட்டே இருக்கான். எனக்கு தெரியும் பயங்கர ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட் தான், ஆனால் நான் விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா நான் வந்து வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன், கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு வருவான்னு. சரி சண்டை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சக்கரை சொல்ல, தம்பி அவசரப்படாதப்பா, பொறுமையாக பண்ணலாம். வேகத்தில் வந்து எந்த தப்பும் இல்லை தான், ஆனால் ஒரு சில விஷயங்களில் பொறுமையாக பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதுவும் இந்த மாதிரி சமயத்தில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கண்ணடையை தூக்கி போட்டு 2 பேரும் ஃபைட்டிங் போஸ்ட் தான் எடுக்கிறாங்க. எல்லாரும் பயங்கர ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க, என்னடா நடக்க போகுதுன்னு சொல்லி. சண்டை ஸ்டார்ட் ஆனோடனே இந்த ஜோ என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா பயங்கர வேகமாக ஓடி வந்து நம்ம சக்கரோட இடுப்பை பிடிச்சி தூக்கி போடுறான். இந்த ஜூடோ எல்லாம் தூக்கி போகிற மாதிரி போட்டுட்டு அப்படியே பஞ்ச் பண்ணலான்னு வரான். அதுலேருந்து இவன் தப்பிச்சிடுறான். நம்ம சக்கரவன் பார்த்தீங்கன்னா அவனை அடிக்க தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த ஜோ என்ன பண்ணுறான்னா ஜூடோவில் தூக்கி போகிற மாதிரி அவனை இடுப்பையே எய்ம் பண்ணி ஓடி வந்துட்டு இருக்கான். இப்போ ஹிராகி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, எனக்கு வந்து சக்கராவை 2 நாளாக தான் தெரியும், அவன் வந்து நல்ல ஃபைட்டர் தான், இருந்தாலும் ஜோ வந்து பயங்கர ஸ்ட்ராங். இந்த ஷிஷிடோரனோட அடையாளனே அவனை சொல்லலாம். அவனை ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அப்படின்னு இவன் பேசிக்கிட்டே இருக்க. இந்த பக்கம் நம்ம சக்கரை என்ன சொல்கிறான்னா, ஸ்லோவாக எடுத்துகிட்டு போகலான்ற, இவ்வளோ ஸ்பீடாக அட்டாக் பண்ணுற அப்படின்னு இவன் சொன்னோடனே ஜோ என்ன சொல்கிறான்னா, எனது ஸ்பீடா, இதே ஸ்பீடுன்னு சொல்கிற, நான் சொன்ன மாதிரி ஸ்லோவாக எடுத்துகிட்டு போகலான்னு தான் சொல்கிறேன், அதாவது இதே ஸ்பீடில் ஸ்லோவாக உன்னை அடிச்சு என்ஜாய் பண்ண போகிறேன்றதை சொல்கிறான். இவன் மறுபடியும் அந்த ஜூடோவில் வர டெக்னிக் மாதிரி என்ன பண்ணுறான், இவனை திருப்பி போட தான் ட்ரை பண்ணுறான். சக்கராவும் குரங்கு பில்ட்டிலாம் அடிச்சாங்க, இங்கே தப்பிக்கிறான். இந்த பக்கம் நம்ம பசங்க பார்க்குறானுங்க, இவனால் ஒரு அடி கூட கொடுக்கவே முடியல, தப்பிக்கிறதுலே அந்த டைம் வந்து போய்கிட்டு இருக்கான். அந்தளவுக்கு அவன் ஸ்ட்ராங்காக இருக்கான் அந்த ஜோன்றவன். அதுக்கு உமேமே என்ன சொல்கிறான்னா, இந்த ஷிஷிடோரனே ஸ்ட்ராங்கான ஆள்னா அந்த ஜோஜியும் இந்த ஜோவும் தான், இவங்க தான் 2 பேரும் அடையாளனே சொல்லலாம். அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா இது வரைக்கும் போது நாங்கள் பார்த்தீங்கன்னா 3 பேர், அவங்க வந்து இவங்க லெவலுக்கு கம்பேர் கூட பண்ணி பார்க்க முடியாது, அந்தளவுக்கு அவன் ஸ்ட்ராங். நாம் இங்கே பேசுறதை விட அங்கே சண்டை போட்டுருக்கான்ல சக்கரா, அதுக்கு அவனுக்கு நல்லாவே தெரியும் அவன் உண்மையான சக்தி என்ன அப்படின்னு இவங்க பேசிகிட்டே இருக்க. இந்த பக்கம் நம்ம சக்கரா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவன் கிட்டேருந்து தப்பிச்சு அப்படியே மேலேருந்து ஒரு கிக்கு விடுறான். இவன் தலைமையில பட்டு அப்படி கீழே போய் அடிக்குது. அடிச்சிட்டான்டா அப்படின்ற மாதிரி நம்ம பசங்க பார்த்துட்டே இருக்க. மண்டிலேருந்து ரத்தம் பொலபொலன்னு ஊற்றி ஏஞ்சில. பரவாயில்லையே, என் ஸ்பீடு கூட நீ கீப் அப் பண்ணி வந்துட்டு இருக்கியே, பரவாயில்லப்பா, நீ சூப்பராக தான் சண்டை போடுற, ஆனால் என்னோட பவர் நீ இன்னும் பார்க்கலையே அப்படின்னு பேசிகிட்டே இருக்கு. சக்கரை வந்து இந்த ஜோவோட இடுப்பை பிடிச்சி அவனை தூக்கி போடலான்னு ட்ரை பண்ணுறான். அப்போ இந்த ஜோ என்ன பண்ணுறான், இவன் தலையை பிடிச்சி அப்படியே தரையில் ஒரு அடி அடிக்கிறான். அடிக்கு நம்ம ஆளுக்கு மூக்கு உடஞ்சி சில்லிலேருந்து ரத்தமாக ஊற்றுது. சுற்றி இருக்க எல்லாரும் ஊன்னு கத்துறானுங்க. வாங்க யாருன்னு நினச்சா, ஷிஷிடோரனோட 2வது ஸ்ட்ராங்கஸ்ட் ஆள்றா, எங்கே ஆள்றா. இந்த பக்கம் அந்த ஜோஜியும் கத்திக்கிட்டு இருக்கான். அடிக்கு நம்ம ஆளுக்கு கலங்கிச்சு போல். அப்படியே அவன் சட்டையை பிடிச்சி தூக்கி, என்னடா ஒரு அடிக்கே விழுந்துட்ட, இவ்வளோ வாய் பேசினேன், அன்றைக்கி அந்த ஸ்டேஷனில் வச்சு மீட் பண்ணும்போது என்னை பார்த்து நீ கேவலமாக இருக்கன்னு சொன்னேன், இன்றைக்கி நீ தாண்டா ரொம்ப கேவலமாக இருக்க, அவ்வளோ நெக்கில் பேசினீ, அதுக்கு காரணம் உன்னை சுற்றி ஸ்ட்ராங்கான ஆளுங்க இருக்காங்கன்றதுக்காக தானே. ஆனால் இப்போ நீ இங்கே தனியாக என் கூட சண்டை போட்டுட்ருக்க, ஒரு சப்போர்ட் இல்லாத கிளாஸ் எப்படி வந்து கீழே விழுந்து உடையுமோ அதே மாதிரி தான்டா நீயும். அவங்க சுற்றி இல்லைனா நீ வந்து ஒரு வீக்கு தான். சக்தி இருக்கவங்க மட்டும்தான் பேசணும், அவங்களுக்கு மட்டும்தான் சுதந்திரம் இருக்குது, அவங்க என்ன சொன்னாலும் அது சரியாக தான் இருக்கும், ஆனால் உனக்கு வந்து சக்தியே இல்லை, நீ ஒரு வீக்கான ஆள், அதனால தானே உன்னால் பேச முடியல அப்படின்னு பேசிகிட்டே இருக்க. என்ன பண்ணுறேன், என்னோட கையை பிடிச்சிட்டு, நீ சொல்கிறது உண்மை தான், சக்தி இருக்கவங்க தான் வந்து இங்கே ஃப்ரீடமாக இருக்க முடியும், அவங்க சொன்ன வார்த்தைக்கு தான் இங்கே எல்லோரும் கட்டுப்படுவாங்க, சக்தி இல்லாத வீக்கானவங்க இங்கே என்ன சொன்னாலும் அது வந்து பலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவனை கையை திருப்பி அங்கேருந்து தப்பிச்சிடுறான். ஆனால் நீ ஒன்று சொன்ன பார்த்தியா, உன்னோட பார்வையிலேருந்து என்னை சுற்றி நல்லா ஸ்ட்ராங்கான ஆளுங்க இருக்கிறதா தான் நானும் ஸ்ட்ராங்காக தெரியுறேன்னு சொல்லி, அதை என்னால் ஒத்துக்க முடியாது. ஏன்னா இது வரைக்கும் அவன் தனியாக இருந்து தான் சண்டை போட்டு வளர்ந்தான். இப்போ இந்த இதுக்கு வந்த பிறகு தான் இவனுக்கு கூட ஆளுங்க வந்தாங்க. இது வந்து ஜோக்கு தெரியாது இல்லையா, அவன் என்ன நினச்சிட்டானா இவன் கூட இருக்கிறதுனால நெக்கில் பேசுகிறேன்னு. உனக்கு என்னை பற்றி என்னடா தெரியும், எனக்கு உலகத்திலே பிடிக்காத டைப்பாக நீ என்னை நினச்சிக்கிட்டல, அப்படின்னா உயிரே போனாலும் உங்ககிட்ட நான் தோக்க மாட்டேன்டா அப்படின்றத இவன் சொல்கிறான். சொல்லிட்டு நம்ம ஆளுக்குள்ள ஒரு வேகம் வருது, அப்படியே போட்டு சொலட்டுன்னு சொல்கிறான். முன்னாடி விட பயங்கர ஸ்ட்ராங்கான மாதிரி தெரியுது. அங்கே இருக்கவங்களாம் பார்க்குறானுங்க, என்னடா இவன் சைக்கோத்தரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கான், இவ்வளோ நேரம் அடி வாங்கிட்டு இருந்தான்னு. நம்ம நீரையெல்லாம் பார்க்குறான், இவன் வந்து ஸ்ட்ராங்குன்னு எனக்கு தெரியும், ஆனால் இந்தளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு எனக்கு தெரியாது, என்ன இப்படி சண்டை போட்டுருக்கான்னு. இந்த பக்கம் பார்த்தா வேறு லெவலில் சண்டை போய்கிட்டு இருக்கு. இப்போ சக்கரை என்ன சொல்கிறான்னா, நீ என்கிட்ட தோத்துட்டுனா நீ வந்து சொன்னது எல்லாமே தப்பாயிடும், உன்னோட லாஜிக் படி பவர் தான் எல்லாமேன்னு சொல்கிறல்ல, அது வந்து எனக்கு தப்புன்னு தான் தோணுது, அந்த மாதிரி சப்ப லாஜிக் வச்சு என்னை தோக்கடிக்கலான்னு நினச்சியா அப்படின்னு சொல்லி அவன் வாயிலே ஒரு கிக்கு விடுறான். அவனுக்கு ரத்தம் பொலபொலன்னு ஊற்றுது. இப்போ கடுப்பான ஜோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, தம்பி ரொம்ப ஓவராக பேசுகிற, நீ
வாயை கொஞ்சம் மூடுறா அப்படின்னு சொல்லி நெஞ்சிலும்பலே ஒரு மிதி மிதிக்கிறான். அடிக்கு நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா மஞ்சா சோறுலாம் வெளில வந்தது. உனக்கு சிஷிட்டோரனை பற்றி என்னடா தெரியும்? எங்களோட லாஜிக்கை தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நீ. இங்கே இருக்க எல்லாருமே சத்தியம் பண்ணியிருக்காங்க மேலே உயர்ந்து வருவோன்னு சொல்லி. பவர் தான் இங்கே எல்லாமே. பவருக்காக தானே இங்கே எல்லாரும் போராடுறாங்கன்னு சொல்லி அவன் தலைமையில காலை வச்சு அப்படியே மெரிக்கிறான். ஏற்கனவே எனக்கு மூக்கு உடஞ்சிருக்கு இல்லையா, அது ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வருது. அவள் தான்டா அதனால் ஏந்துக்காதடா அடிச்சு பார்த்தியா அங்கே ரத்தம் பொல பொல நூற்றுது. இங்கே சுற்றி இருக்கவங்களாம் பார்த்துட்டே இருக்கானுங்க. அவன் தலைமையில காலை வச்சுட்டு அப்படியே அழிச்சிட்டே இருக்க. சண்டை முடிஞ்சிச்சான்னு பார்க்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறான்னா இன்னும் முடியல அப்படின்றான். என்னடான்னு பார்த்தா நம்ம ஆள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எழுந்துக்கிறான். நீ இவ்வளோ பேசுறலடா, ஆனால் நீ வந்து பண்ணுற விஷயம் வேறவா இருக்கே. உன் பேரை வந்து மாற்றிக்கோ. சிஷிட்டோரன்றத வீக்கானவங்களை புள்ளி பண்ணுறோன்னு மாற்றிக்கோ. ஏன் தெரியுமா? அடி வாங்கி கீழே விழுந்தவங்களை நீங்கள் அடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் மிடில் ஸ்கூல் பசங்களை துரத்திட்டு போய் அடிக்கிறீங்க. இந்த மாதிரி ஆட்களாக இருந்துக்கிட்டு நீ வந்து பவரை பற்றி பேசுறியா, ஸ்ட்ராங் ஆகிறத பற்றி பேசுறியா, அவங்ககிட்ட நான் தோக்க மாட்டேன்டா அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கான். ஜோ என்ன பண்ணுறான், கடுப்பாய் அப்படியே மிதிக்கிறான். அவள் தான் முடிஞ்சிச்சாடா மேட்ச்னு பார்த்தா அவன் வந்து அவனோட மூஞ்சில் மிதிக்கிறான். அதுக்கு பக்கத்தில் மிதிச்சிருக்கான். என்னடா சொன்னேன்? ஓ இதுதான பிரச்சனையா, இதனால தான் நீங்கள் வந்து என் கூட சண்டை வலிச்சிங்களா, கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அப்படியே அவனை விட்டுட்டு அந்த மேடையிலேருந்து இறங்கி போகிறான். எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுமாவும் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட தான் போகிறான். டே என்னடா பண்ணீங்க? நான் அப்போவே நினச்சேன் சிஷிட்டோரனோட இடத்துக்குள்ளே எதுக்காக ஃபூரின் கோல்ல பசங்க உள்ள வராங்கன்னு. இப்போ தான் அதுக்கான காரணம் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நாங்கள் எதுவும் பண்ணல, கூட இருந்தவன் தான் சொன்னான் அந்த மிடில் ஸ்கூல் பையனை அடிக்கலான்னு சொல்லி. நாங்கள் சும்மா கூட தான் இருந்தோம்னு பேசிக்கிட்டே இருக்கான். இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஜோ 2 பேரும் பொக்கு பொக்கு பொக்குன்னு குத்திக்கிட்டே இருக்கான். குத்துல அவன் ரத்தம் வந்து தெரிச்சிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம பசங்க பார்க்குறானுங்க, என்னடா இவன் சைக்கோத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. நம்ம சக்கரவும் ஆச்சரியமாக தான் பார்க்கணும். உங்களை மாதிரி கேவலமான ஆளுங்களா சிஷிட்டோரனுக்கு இடம் இல்லடா அப்படின்னு சொல்லி அவனுக்கிட்டே அந்த யூனிஃபார்ம் பிடிங்கிடுறான். இந்த ஜோஜி என்ன பண்ணுறான்னா, டே திரும்பிய வாடா சண்டே ஆரம்பிங்கடா, இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்குன்னு கத்த. சரி வரண்டா இருடான்னு சொல்லி அந்த யூனிஃபார்மை எடுத்து தூக்கி போட்டு மறுபடியும் சண்டை போகிறதுக்காக தான் மேடையில் ஏறி வரா. மன்னிச்சிருப்பா, கொஞ்சம் வேலையாக போயிட்டேன், வெயிட் பண்ணதுக்கு நன்றி, சண்டே ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்லி அப்படியே கட் பண்ணி பாஸ்டில் நடந்ததான் காட்டுறாங்க. ஒரு ஃபெஸ்டிவல் போய்கிட்டு இருக்கு. அப்போ அங்கே ஒரு சந்தில் காட்டுறாங்க. இந்த ஜோ பையன் இருக்கான் பார்த்தீங்கன்னா, அவன் சின்ன வயசில் நடந்த கதை போல இது. இந்த சிஷிட்டோரனோட யூனிஃபார்ம் போட்டு நிறைய பசங்க இவன் அடிக்க வந்துட்டு இருக்காங்க. எல்லாரையும் அவன் பரட்டிட்டு இருக்கான். அப்போ அவனோட கேங் மெம்பர்ஸ் வந்து இன்னும் நிறைய பேர் வராங்க. இவனுங்களே சண்டை போடணுமான்ற மாதிரி இவன் பார்த்துட்டே இருக்க. டேய் நீ சரியான ஸ்ட்ராங்காக இருக்கேடா அப்படின்னு ஒரு குரங்கு மாதிரி ஒருத்தர் எகிரி குதிக்கிறான். யாரான்னு பார்த்தா சோஜி. இதுதான் நான் சோஜியை வந்து மீட் பண்ண தருணம் அப்படின்னு இவன் சொல்கிறான். எங்களோட டீம் பேர் சிஷிட்டோரன், நீங்கள் வந்து ஸ்ட்ராங்கான ஆளுங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க, நீ வேணா வந்து ஜாயின் பண்ணிக்கேன் அப்படின்னு இவன் சொல்கிறான். டே கொஞ்சம் நேரம் இருங்கப்பா, நீ பாட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு ஜோ பேசிகிட்டே இருக்க. அவன் வந்து கேட்குற மாதிரியே இல்லை, வாப்பா நீ என் டீமில் ஜாயின் பண்ணுற, வா எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் தரன்னு வலிச்சின்னு போயிடுறான். இதுக்கப்புறமா அவனோட டீமில் இருக்க எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்புறம் தான் இந்த ஜோ வந்து இந்த சிஷிட்டோரனில் ஜாயின் பண்ணியிருக்கான். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு நல்ல கேங்காக தான் இருந்திருக்கு. இவங்க வந்து சக்தியை மட்டுமே குறிக்கோளை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணுறானுங்க. ஜாலியாக தான் இருந்திருக்கானுங்க அந்த டைமில். இந்த ஜோ வந்து படுத்துகிட்டே இருக்க இவன் வந்து என்ன பண்ணுறான்னா, டே உனக்கு தெரியுமா ஒரு விஷயம், நம்மளோட டீமோட மோட்டோ என்ன தெரியுமா? டிவோஷன் டு பவர், அதாவது சக்தி தான் இங்கே எல்லாமே. தெரியும்ப்பா ஜாயின் பண்ணும்போதே சொன்னீங்களே, நீ தான் வந்து மற்றவங்க பேச்சை கேட்க மாட்டே, எதுக்கடா இப்போ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு ஜோ கேட்க, சக்தி இருக்கிறவங்க வந்து ஃப்ரீயாக இருக்கலாம்னு அர்த்தமா, அவங்க சொன்ன எல்லாமே நடக்கும் அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து ஸ்ட்ராங்கான ஆளாக இருந்தால் நான் சுதந்திரமாக இருக்கலாம்னு அர்த்தம் தானே. நான் அப்படின்னா இன்னும் ஸ்ட்ராங் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இவனுங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி இருக்க எல்லா கேங்கையும் பெறாங்க. இவங்க 2 பேர் இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டீமில் யாராவது அடிபட்டாங்கன்னா போதும் இவனுக்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க, இவங்க அந்த டீம் போய் பெரட்டிட்டு வந்துடுவானுங்க. எப்படா நீங்கள் 2 பேர் போய் அத்தனை பேர் அடிச்சுட்டு வந்தீங்கன்னு இவனுங்களாம் கேட்க, இந்த இடத்துல மிகவும் சுதந்திரமான ஆளாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஜோஜி சொல்கிறான். என்னடா இவன் சொல்கிறான்ற மாதிரி இவன் பார்த்துட்டே இருக்க. அப்போ தான் வந்து ஜோ எக்ஸ்பிளைன் பண்ணுறான், இங்கே வந்து சக்தி தான் எல்லாமேன்னு சொல்கிறாங்க இல்லையா, சக்தி உடையவன் வந்து ஃப்ரீடமாக இருக்கலாம்னு அர்த்தம். அதுக்கு தான் இவன் வந்து இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டா இவன் வந்து சுதந்திரமாக இருக்கலாம்னு நினைக்கிறான். அதை தான்ப்பா இந்த பையன் சொல்கிறான் அப்படின்றத சொல்கிறான். நானும் ஜோவும் சேர்த்து இந்த இடத்துல ஸ்ட்ராங் ஆக போகிறோம், 2 பேர் ரேஸ் வச்சிருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி இவன் கத்திக்கிட்டே இருக்கான். ஜோ என்ன நினைக்கிறான்னா, நான் வந்து பொதுவாக மக்கள் கூடலாம் பேச மாட்டேன், யார் கூட பெருசாக பழக்கம் வச்சுக்கினது இல்லை, ஆனால் இந்த பையன் தான் என்னை கூட்டிகிட்டு வந்து மற்றவங்க கூட பேச வச்சு எனக்கு சந்தோஷம்னா என்னன்றதை காட்டினா. இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்றதை சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட இந்த ஜோஜி வந்து இந்த டீமோட லீடர் ஆனால் என்ன ஆகும்னு யோசித்தேன். உண்மையாகவே நான் அதுக்கு விரும்பினேன், ஆனால் நான் விரும்பினது தப்பாயிடுச்சு அப்படின்றத சொல்கிறான். அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. ஒரு நாள் மழை வந்து பார்த்தீங்கன்னா ஜோராக பேஞ்சிக்கிட்டு இருக்கு. மேலே இந்த ஜோஜி உக்காந்துக்கிட்டு இருக்கான். கீழே வந்து ஜோ நின்றுட்டு, என்னடா ஜோஜி மேலே உட்காந்துட்டு இருக்க, உள்ளவாடா பசங்களாம் இருக்காங்க நீ பேசிகிட்டே இருக்க, டேய் இந்த டீமோட லீடர் நான் தானே அப்படின்னு கேட்குறான். ஆமாடான்றான். அப்படின்னா இங்கே இருக்கிறதுல நான் தானே ஸ்ட்ராங்கஸ்ட் ஆள்னா இங்கே இருக்கிறதுலே ரொம்ப சுதந்திரமான ஆள் நான் தானே, ஆனால் எனக்கு ஃபன்னாகவே இல்லை, எனக்கு வந்து சந்தோஷமாகவே இல்லைன்றதை சொல்கிறேன். இதை கேட்டவொடனே எனக்கு மூஞ்சியே மாறிடுது ஜோக்கு. அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன், என்ன மாதிரியே இந்த டீமையும் ஸ்ட்ராங் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோஜி சொல்ல, ஓ நீ என்ன சொல்ல போகிற, எல்லாரையும் சேர்த்து ட்ரைனிங் பண்ணி ஸ்ட்ராங் ஆக்கலான்னு சொல்கிறியா, நல்ல ஐடியா தான்டா, எல்லாருக்குள்ளே போய் சொல்லலாம் அப்படின்னு ஜோ பேசிக்கிட்டே இருக்கான்.
அப்போ எங்கள் டீம்லேருந்து ஒரு 3 பேர் ஓடி வரானுங்க. அந்த ஜிங்க் டீம்லேருந்து என்ன அடிச்சிட்டானுங்கப்பா அப்படின்னு சொல்லி. அப்படியா வாங்கடா உடனே போய் அவனை அடிக்கலான்னு ஜோ பேசிக்கிட்டே இருக்க. இப்போ இந்த ஜோஜி பையன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, ஓடி போய் 8 உதைக்கிறான் அவனை. அடி வாங்கிட்டு திருப்பி வந்துட்டியா? அவனை திருப்பி அடிக்கலையா? இந்த டீமை அசிங்கப்படுத்தியா நீ? வீக்கான ஆளுங்களுக்கு இந்த டீமில் இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூனிஃபார்மை உருவுறான். இதை பார்த்தோன்னே ஜோக்கு மூஞ்சே மாறிடுது. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன்னு. நீ என்னடா பண்ணுற? நீ பண்ணுறது வந்து தப்புடா அப்படின்றத சொல்கிறான். இல்லை நான் பண்ணுறது சரிதான். வீக்கானவங்களுக்கு இங்கே இடம் இல்லை. வீக்காக இருந்தால் அவனால் சுதந்திரமாக இருக்க முடியாது. நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை நீ சொல்கிறது தப்பு நீ சொல்ல ட்ரை பண்ணுறான். அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, நான் தானே இங்கே லீட்ரு. இங்கே நான் வச்சது தான் சட்டம். உனக்கு பிடிக்கலனா இங்கேருந்து வெளியே போயிடு அப்படின்னு சொன்னோடனே ஜோ என்ன சொல்கிறான்னா, சரி ஓகேடா நீ சொன்ன விஷயத்த வந்து நான் எல்லாருக்கிட்டையும் நானே சொல்கிறேன். நீ சொன்னதா இல்லை நான் சொன்னதா? அதுக்கப்புறம் வந்து வீக்கான ஆளுங்க எல்லாமே நான் வந்து டீம்லேருந்து நானே கிக் அவுட் பண்ணுறேன். அவங்க யூனிஃபார்மையும் நானே உருவுறேன். அதாவது இவன் என்ன பண்ண ட்ரை பண்ணுறான்னா, ஜோஜி வந்து கெட்டவனா காட்டக்கூடாதுன்னு இவனே அந்த கெட்ட மாதிரி நடிக்கிறான். ஜோஜி எனக்கு சூரியன் மாதிரி. அவன் தான் வந்து வெளிச்சம் கொடுத்து என்னை இருட்டிலேருந்து கொண்டு வந்தான். அவன் வந்து கடைசி வரைக்கும் சூரியனாக தான் இருக்கணும். ஆனால் இப்போ அந்த சூரியனோட வெளிச்சம் போயிடுச்சு. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் அந்த சூரியன் வந்து மறுபடியும் ஜொலிக்கும். அந்த நாளுக்காக நான் காத்துட்ருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். அப்படியே கட் பண்ணி ப்ரெசென்ட்டை தான் காட்டுறாங்க. இந்த ஜோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சக்கரை கீழே அடி வாங்கிட்டு இருக்கான். அப்போ சக்கரை வந்து சண்டை போடுறது நிறுத்திட்டு என்ன சொல்கிறான்னா, ஏன்டா வேணுன்னே வந்து உன்னால் என் அட்டாக்லேருந்து தப்பிக்க முடிஞ்சாலும் தப்பிக்க மாட்டேற, கீக்லேருந்து தப்பிக்க முடிஞ்சாலும் தப்பிக்க மாட்டேற, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவன் என்ன பண்ணுறான்னா அப்படியே ஜோஜியை பார்த்துட்டு, நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல, எதுக்காக நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆனிமேஷன் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டாட்டா பாய் பாய்.